கிருபானந்த வாரியார் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அவர் வந்து ஒரு முருகன் கோயில போய் தரிசனம் பண்றார். அப்ப அந்த முருகன் கோயில்ல வந்து அறப்பணி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கோயில வந்து புதுசா கட்டி புதுப்பிக்கிறாங்க. நல்லா வெள்ளையெல்லாம் அடிச்சு பண்றாங்க. அப்ப கிருபானந்த வாரியார் என்ன பண்றாரு, சரி நாமளும் நம்ம காணிக்கை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வந்து 5 ரூபா இருக்கு. அதை கொண்டு போய் இந்த அறப்பணிக்கு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அவரு ஊர் திரும்பிட்டார். அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுல வந்து அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அவர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் வராங்க. கையில வந்து பூ, பழம், வெத்தலை பாக்கு அப்புறம் எல்லாம் கொண்டு வந்து அவர் கையில கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கேட்குறாரு, எதுக்கு நீங்க இதெல்லாம் கொண்டு வந்து தரீங்க அப்படின் போது, வந்தது யாருன்னா அவர் நேற்று ஒரு கோயில் போனார் பார்த்தீங்களா, அதுல அதுல வேலை பார்க்குற அறநிலையத்துறை ஆஃபீஸர். சரிங்களா? அவர் வந்து கிருபானந்த வாரியார்கிட்ட சொன்னாராம், நேற்று முருகன் என் கனவுல வந்து என் பையனோட பணம், என்னுடைய மகனோட பணம் அது, அவர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு, அவரோட 5 ரூபாய் திருப்பி கொடுங்கன்னு சொன்னார். மிக்க நன்றி.